சென்னை உயர்நீதிமன்றத்தில் நவம்பர் 1871 1879 வரை தலைமை நீதிபதியாக இருந்தவர் சர் வால்டர் மார்கன். இவர் மிகச்சிறந்த பேச்சாளராக இருந்தார். ஆனால் எப்போதும் தீர்ப்புரைகள் எழுதியதில்லை. அவர் ஆற்றும் தீர்ப்புரைகளை அப்படியே நீதிமன்ற அறையிலேயே பதிவு செய்வது அன்று கோர்ட் ரெக்கார்டர்கள் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட சுருக்கெழுத்தாளர்களின் வேலை. அவரால் எழுதப்பட்ட தீர்ப்புரைகள் இன்றியே அவற்றுக்கு எதிரான மேல்முறையீடுகள் பிரிவு கவுன்சிலில், அதாவது டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் அந்த அந்தஸ்தில் லண்டனில் இருந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டன. ஒரு முறை இரண்டாவது அப்பீலுக்கு வந்த ஒரு வழக்கில் முதல் அப்பீல் நீதிமன்ற தீர்ப்பை மாற்றி தீர்ப்பளித்தார் மார்கன். அப்போது முன்னணி வழக்கறிஞரான ஜான் டி மெயின் ரீசன்ஸ் மிலாட், அதாவது என்ன காரணம் என்று கேட்டார். ஒன்றுமில்லை என்றார் தலைமை நீதிபதி சர் வால்டர் மார்கன். அவரை பற்றி பேசுகின்ற அக்கால கட்டத்தைய ஆவணங்கள் சட்ட விதிகளை விட நியாயம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை பற்றி மட்டுமே கவலைப்படுபவராக இருந்தார் மார்கன் என்று குறிப்பிடுகின்றன. இன்றைய நீதி சட்டப்படி என்று சொல்லி அவர்களுக்கு தோன்றுவது மட்டுமே நியாயம் என்று நினைத்து தீர்ப்பை வாசிக்கிறார்கள். அன்றைய நீதி இன்றைய தீர்ப்பு.